ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆல்டர் வர்ஷிப் இந்த ஆராதனைக்கு மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் கூட இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஸோ ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை நடத்தினாருங்க, என்னை ஆண்டவர் இம்மட்டுமாய் பாதுகாத்தார், ஆண்டவர் இம்மட்டுமாய் என்னை தாங்கினார், சுகத்தை தந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ இந்த இரவிலும் கூட நம்ம ஆண்டவர் கொஞ்சம் நேரம் துதித்து ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம்மளாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இரவேளையில் கூட ராஜா உம்மை துதிக்கும்படி நாங்கள் எல்லாம் ஒன்று கூட இருக்கிறோம். தகப்பனே, உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்கள் இடைப்படுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அசுதிகள் சோர்வுகள் நீங்கட்டு நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க, எங்களுக்கு நீங்கள் பலத்தை தாங்க. ஆண்டவரே, விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரேப்பா, இந்த ஆண்டவர் ஆராதனையில் கூட நீங்கள் வெளிப்படுங்க. எங்களுடைய மாம்சங்களும் ஆண்டவரே எங்களுடைய சுயசுத்தங்களும் இல்லை, எங்களுடைய பேருக்காக எங்களை பெருமைக்காக அல்ல ஏசப்பா. உங்கள் நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவர், உங்கள் நாமம் மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒன்று கூடி நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ராஜா. எங்களை முதலாவது தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஐயா அப்பா, அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, அர்ப்பணிக்கிற ஏசப்பா, நீர் ஆளுகை செய்யுங்க. உங்கள் பிரச்சனை எங்கள் ஆளுகை செய்ய போவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இந்த இரவிலும் கூட ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் ஒருவேளை உங்களால் எழுந்திருக்க முடியும்னாக்கா நீங்கள் எழுந்து கொள்ளுங்க. ஒருவேளை உன்னால் முடியலைன்னா உட்காந்து கொள்ளுங்க. வயதானவர்கள் இருப்பீங்கன்னா உட்காந்து கொள்ளுங்க. இல்லை நானும் இந்த ஆண்டவர் விடுதலை ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் என்ன விருப்பப்படுறீங்களோ நம்ம எல்லோரும் ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். இந்த இரவிலும் கூட கர்த்தர் நம்மளோடு இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஓ தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த வருஷம் இந்த மாதம் முழுதும் கடந்த மாதம் முழுதும் நம்மளுக்கு முன் சென்று இருக்கிறார். அவரை நம்மளை நடத்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்லுவோம், நம்மளை நடத்தினார், நம்மளை முன் சென்றார். நமக்கு முன்பாக செல்லுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். அவரை தடைகளை உடைத்து நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறவர். நம்ம தடைகளை உடைத்து அவர் வழிவாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். சத்துருவின் சேனைகளெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை உடையவர். ஓ எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து பாடலாமா? சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவனுக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்
சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் இது, நம்ம பாடியிருப்போம். ஸோ இந்த இரவிலும் கூட ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலை அன்றைக்கி நம்ம பாட போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு நல்லவராக என் வாழ்க்கையில் இருந்தார் பிரதர், இயேசு என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லவராய் நடத்தி வந்திருக்கிறார், எனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த இரவிலும் கூட ஆண்டவரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஒருவேளை கண்களை மூடினா கூட அப்படியே கண்களை மூடி நீங்கள் பாடுங்க, ஆராதிங்க. நம்ம ஆண்டவரோடு இடைப்பட போகிற ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட போகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், அவரை நம்பி நான் வந்தவர்களை அவர் எப்பவுமே கைவிடுவதில்லை. எதுவுமே இல்லைனாலும் சரி, எதுவுமே இல்லைன்னா வெறுமையாக நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் அதை நிரப்புவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் நான் கைவிடுவதில்லை அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தார். ஸோ இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை நான் கைவிடுவதில்லை, நான் உன்னை இரு பரிவாரங்களால் நிரப்ப போடுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த இரவிலும் கூட எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. அவரை நம்பி வந்து பாருங்கள். அநேகர் யோசிக்கலாம், ஏசப்பாவை நம்பி நான் வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஏசப்பாவை நம்பி வந்தேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, ஒருவேளை எதுவுமே இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிற தெய்வம், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாட்டு எல்லாருமே மனப்பாடம் இருக்கும். ஆமாம் தானுங்க. ஸோ எல்லோரும் நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம், எல்லோரும் சேர்ந்து அப்படியே பாடலாமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடலை. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடலை. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹிம் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹிம் 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 உம்மை துதிப்பேன். ஒருவேளை நீங்கள் இருதயம் காயப்பட்டு ஒருவேளை நின்று கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நொறுக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் காயத்தை ஆற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. காயத்தை உங்கள் காயத்தை இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டுங்க. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இருதயம் உடைந்து இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டு இருப்பீங்கனாக்கா, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இருதயத்தின் எல்லா காயங்களை கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அப்படியே காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோஹிம் 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹிம் 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 உம்மை துதிப்பேன்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹிமே எல்லோஹிமே எல்லோஹிம் உம்மை துதிப்பே. எல்லோஹிமே எல்லோஹிமே எல்லோஹிம் உம்மை துதிப்பே. பிலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பிலகாய் ரோயி எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. பிலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பிலகாய் ரோயி எந்தன் ஜீவன் நீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொள்ளி, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றினீர். பிலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பிலகாய் ரோயி இந்த ஜீவன் நீரூற்று நீ. வண்ணாந்திரம் என் வாழ்வானதோ, பாதைகள் எங்கும் இருளானதோ. வண்ணாந்திரம் என் வாழ்வானதோ, பாதைகள் எங்கும் இருளானதோ. எந்த நறுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நறுகுரல் கேட்டு பெரிய சாதியாய் மாற்றினீ. பிலகாய் ரோயி காண்கின்ற தேவன் நீ. ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் கூட அவர் நம்மளை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். ஸோ இந்த பாடலை நம்ம திருப்பி பாட போகிறேன். அதுக்கு முன்னாடி வேதத்தில் அதை குறித்து ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஸோ வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆகார் என்ற ஒரு பெண்மணி இருந்தால், அடிமை பெண் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ ஆபிரகாம் அவங்க வீட்டு வேலைக்காரி சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம பார்க்குறோம் என்னன்னாக்கா, அவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுதாங்க சொல்லிவிட்டு அவங்க பிள்ளையை தூக்கி கொண்டு மண்ணாந்தரத்துக்கு ஓடினாங்க. அவர் நிறைய பேர் நினைக்கலாம் ஏசப்பா கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம்தான் ஒரு தெய்வம், நம்மளுக்கெல்லாம் இல்லை. ஒருவேளை ஏசப்பாவை அறியாதவங்க ரட்சிக்கப்படாமல் ஒருவேளை இந்த டிவியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கும் தெய்வமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அநேகரால் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை என் கையில் எதுவுமே இல்லை, நான் தரித்திரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இந்த நிலைமையில தான் இருக்குது. ஸோ இந்த இரவேளையில் கூட உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், அவர் உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை காண்கிற தெய்வம். ஒருவேளை நீ நினைத்து கொண்டு இருக்கலாம், நீ அழுது கொண்டு இருக்கலாம், என் கண்ணீருக்கு யார் பார்க்குறாங்க, என் வேதனை யார் பார்க்குறாங்க, என் வீட்டில் சொன்னாங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை, சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல, எனக்காக யார் இருக்கிறா அப்படின்னு ஒருவேளை நீ கலங்கி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். இந்த இரவேளையில் கூட ஒருவேளை நிறைய பேர் ஒருவேளை இது பக்கத்து வீட்டில் ஓடிக்கொண்டு இது ஒருவேளை நீங்கள் இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், தூங்கின அப்படியே கேட்டுக்கொண்டு
கொண்டிருக்கலாம். படுத்துக்கொண்டே உங்களை நோக்கி வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் காண்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் காண்கிற தெய்வமாக இருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரியே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை காண்கிறார். உன் அழுகுறலை கேட்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், என் கண்ணீருக்கு பதில் வராதா? இந்த விஷயத்துக்காக நான் அநேக மாதங்களாய் வருஷங்களாய் கண்ணீர் வடிக்கிறேனே, இந்த கண்ணீரால் வேஸ்டாக போய் நிறைய பேர் யோசிக்கொண்டு இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை காண்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகாரை பார்த்தாரு, ஆகாரின் கருகுரலை கேட்டாரு, ஆகாரின் கண்ணீரை கண்டாரு. ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினவர் உண்மையானால் அதே தெய்வம் தான் நம்மளாம் இன்னைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நம்ம உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வல்லமை உள்ளவர்னாக்கா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீ ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், வெறுமையாக கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை காண்கிற தெய்வமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் உள்ள உடைக்கப்பட்டு இருக்கிறது, அநேகர் உள்ளத்தில் காயப்பட்டு இருக்கிறீங்க, அநேக பேசின வார்த்தைகள் உங்களை உடைத்திருக்கிறது, காயப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றார், காயப்பட்ட உள்ளத்தை காயம் கட்டுகிறவர் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ரோ ராபா ஷகபா ரபா ரபோ கபா லபா. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் அநேகரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், அநேகருடைய உள்ளங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். அவர் காண்கிற தெய்வமாக இருக்கிறார், வனாந்திரமாக இருக்கிற அவங்க வாழ்க்கை. கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் உண்டுங்க, அவருக்கு ஒரு பேர் உண்டுங்க, எல்ரோயி. எல்ரோயி, எல்ரோயி என்றா என்ன தெரியுங்களா? என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் என்னை காண்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்களை காண்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் உங்களை எங்களை படைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ரபா ஷரதா ரபா. ரபா, உள்ள இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை வேலையில் நீ துதித்து பாரு. இந்த ஆராதனை வேலையில் அவர் நோக்கி நீ பாரு. கண்ணீரோடு ஒரு வேலை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏப்பா, என் ஜபத்திற்கு பதில் வராதா? என் இருதயம் காயம் கட்டப்படாதா? நான் உடைந்து போயிருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று அநேகர் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறா. வேதத்தில் பார்க்கிறோமே, மனுஷன் முகத்தை பார்க்கிறா. ஆனால் நானோ இருதயத்தின் ஆராய்கிற தேவனாக இருக்கிறேன். ஒருவேளை உன் இருதயத்துக்குள் அநேக காரியங்களை நீ போட்டு குழைப்பு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அது மனுஷர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உன்னை நெருங்கின சொந்தங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை காண்கிறா. உன் இருதயத்தின் ஆழங்கள் அறிந்திருக்கிறா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ரபா கபாலவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரம் என் வாழ்வானதோ, பாதைகள் எங்கும் இருளானதோ. வனாந்திரம் என் வாழ்வானதோ, பாதைகள் எங்கும் இருளானதோ. எந்த நழுகுரல் கேட்டு நீ நீரூட்டாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு என்னை பெரிய சாதியாய் மாற்றினீ. ஆண்டவரே, ரோயி என்னை காண்கின்ற தேவண்டி. பீலகாய் ரோயி எந்த ஜீவனீருற்று நீ. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் சிறுமை கண்ணோக்கி வந்தவரே. துரத்த
ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பிலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பிலகாய்ரோயி எந்த ஜீவன் நீர் ஊற்றினீர். அப்படியே துதிப்போமா, வாய்களை திறந்து அப்படியே துதிப்போமா, வாய்களை திறந்து அப்படியே துதிக்கலாமா. ஓ அவர் 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 உங்கள் உள்ளத்தை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். அநேகர் உள்ளம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறது. அநேகர் காயங்கட்ட கர்த்தர் வந்து இருக்கிறார். ஓ எஸ் லார்ட், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோப்பா. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ அநேகருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. ஓ அநேகருடைய உள்ளங்கள் தேற்றப்படுகிறது. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். ஓ எஸ் லார்ட். ரபா ஷரா துடாபா ரிகாபா ரபா ரபா ரதா டபா லபா. ஓ ரபா கபோ ஷபா லபா. ஓ ரிமா கபா லபா லபா. ஓ அவர் காயம் கட்டுகிற தெய்வம், அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஓ வாய்களை திறந்து துதிங்க, வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. ஓ ரபா ஷபா ரபா கபா லபா. ஓ ரபா கபோ ஷபா ரபா ரதுனமா ரபா கபா ரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. Oh, thank you, Lord. Thank you, Lord. Oh, Rabba Shabba Rabba Kabodana Laba. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ எஸ் லார்ட். அப்படியே துதிங்க துதிங்க. ஓ கர்த்தர் கர்த்தர் உங்கள் துதியை பார்க்கிறார். ஓ உங்கள் கூப்பிடுதலை பார்க்கிறார். நீ துதிக்கிற அந்த துதியை பார்க்கிறார். ஓ எஸ் லார்ட். ஓ ரபா ஷபா ரிபா கமோ தரபோ ஷரத ரபா. ஓ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கப்படுகிறவர். ஓ துதியில் பிரியப்படுகிற தெய்வம். ஓ ரபா ஷபா ரிவோ கபா லபா ரதுடபா லபா. ஓ ரபா ரபா ஷிகதடபா லபா ரபா. நன்றி ஆண்டவரே. ரபோ ஷபா லபா. ஓ தீ போல இறங்கிடுமே, அக்கினி நாவாலே இறங்கிடுமே, அக்கினி நாவாலே இறங்கிடுமே, அக்கினி ஜலியாக பாய்ந்திடுதே. அந்தகார அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலோ தீ போல இறங்கிடுமே, அக்கினாவாலே மாறிடுமே. Thank you Lord, thank you Lord. Oh yes Lord, அவர் அக்கினி மானமாக இருக்கிறார். ஓ ரபா ஷபா ரபா கபா ரபா ரபா. ஓ அவர் உங்கள் வாயின் அக்கினியை மாற்றுகிற வல்லவராக இருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஷபா தியது நாமா கபா லபா ரபா. ஓ ரமா கபோ ரபா ரகா துடாபா ஷபா தத ரபா. ஓ நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோப்பா. ஓ ரபா கபோ ரகா துடாபா. ஓ நமோ ஷபா ரகா துடாபா லபா. ஓ நன்றி ஆண்டவரே.
Oh, Ridunaba, Shabaraba, Kabaduraba. Oh, thank you, Lord. Thank you, Lord. Oh, Rabba, Shibotunaba, Kabaraba. Oh, thank you, Lord. Nandi Salutugro, Nandi Salutugraba. Oh, Nandi Andavare, Nandi Andavare. Oh, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஓ மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோப்பா. உயர்த்துகிற ஆண்டவரே. ஓ உங்கள் நாமம் மேன்மைப்படுவதாக, உங்கள் நாமம் கனப்படுவதாக, ஓ உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ மகிமைக்கு பாத்திரர், ஓ கனத்திற்கு பாத்திரர், ஓ மேன்மை உள்ளவர். ஓ நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஓ ரபா ஷக்கா துரபா லபா கபரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உலகமெல்லாம் என்னை மறக்குதையா, உணர்வு எல்லாம் என்னை இனிக்குதையா. உலகமெல்லாம் என்னை மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ரசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே என் ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான
Hallelujah, 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 Hallelujah. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ ரபா ஷபோ ரபா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ உயர்த்துகிறோ, உயர்த்துகிறோ. நன்றி இயேசுவா. ஓ ரபா கபோ ஷதரபா. ஓ நந்துதரா ஷபோரா கபலா துரா கபா. ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. வாய்களை திறந்து கேட்பீங்களா? ஓ என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்கள் ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகம் பண்ணுங்கய்யா. ஓ ஆவியானவர் என்ன கூப்பிடலாமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிராய் எழும்பட்டும் ஆவியானவரே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நீ உலர்ந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்கலாம். இந்த இரவேளையில் கூட ஆண்டவரே நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, ஏசப்பா என் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஓ என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஓ ஆவியானவர், ஓ இறங்கி வாங்க, இறங்கி வாங்க என்று வாயில துண்டி கேட்பீங்களா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களில் இயேசுவின் நாமத்தினால். ஓ தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையான
அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓரபாஷதுடா ஓரமோகவோதடவா கவோரவா என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஓ எஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே. யெகோவா எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் ஆனந்த தைலத்தை எங்கள் மேலே ஊற்றுகிறதற்காக நன்றி இயேசுவா. ஓ எஸ் லார்ட், அநேகர் ஆண்டவரே உள்ளங்களை நீ நிரப்பினதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ அநேகருடைய நாவுகள் கட்டவிழ்த்ததற்காக ஸ்தோத்திர இயேசுவா. ஓ நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரப்பா. ஓ நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஓ தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப எங்கி வாருமே. நன்றி இயேசுவா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிற இயேசுவா. ஆண்டவரே எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோப்பா. எங்கள் உள்ளத்தை தேற்றுகிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. எங்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்டாலும் நீங்கள் வந்து தேற்றினதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்கள் பிரசனத்தினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திர ஐயா. ஓ எஸ் லார்ட் ஆண்டவரே. உலர்ந்து போயிருந்த எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீ மறுபடியும் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திர இயேசுப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. மறுபடியும் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே உங்கள் ஆவியினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவா. நீர் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா அநேகர் நம்மளுடைய சுயசுத்தத்தில் இதுவரைக்கும் ஓடி இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாளில் உன் இருதயத்தை கேட்கிறார். நீ ஒப்பு கொடுப்பியா என்று அவர் உன்னையை பார்த்து கொண்டு உங்களை பார்க்குறார். ஓ நாளில் இங்கே சுற்றி இருக்கிறாங்க அவங்களாம் இல்லை. கர்த்தருக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும்னாக்கா இன்றைக்கும் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தரோடு
நீ உடன்படிக்கை செய்திருக்கிறாய். ஆனால் நீ விட்டு தூரம் போயிருக்கிறாய். கர்த்தரை விட்டு நீ தூரம் இருக்கிறாய். கடைசி தருணம் ஆண்டவர் ஒரு தருணத்தை உனக்கு இந்த இரவேளையில் தருகிறார். கடைசியாக ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார். மறுபடியும் அவர் சமூகத்துக்கு வந்துருங்க. ஒருவேளை உன்னால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை உன்னால் வேத வாசிக்க முடியாமல் இருக்கலாம். விடுதலையோடு ஆராதிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை விடுதலையோடு ஆராதிக்காமல் ஆராதிக்க முடியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இது யாருக்கும் தெரியாமல் இருதயத்துக்குள்ள நீ போட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம், குழப்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து ஒரே வார்த்தை கேட்கிறா, உன் இருதயத்தை வாழ்க்கை முழுமையாக எனக்கு ஒப்பு கொடு, நான் அதை சிறந்ததாகவோ மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறேன் என்று ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இந்த இரவேளையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தரோடு நீங்கள் செய்த உடன்படிக்கை மறுபடியும் புதுப்பிங்க. அவர் புதுப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஓ அநேகரோடு ஆண்டவர் பேசுகிறார். அநேகரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஓ உள்ள உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற மகளே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உன் சூழ்நிலை மாறும். ஓ நீ போய்கொண்டிருக்கிற பாதைகளில் கரடு முரடான பாதைகள் எல்லாம் செவையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்து பாரு, உன் பிரச்சனைகள் மாறும். ஓ நீ இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாரு, நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். ஓ நன்றி செலுத்துகிறோப்பா. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா அநேகரோடு பேசின ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கா ஸ்தோத்திர ஆண்டவரப்பா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரப்பா பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஆளுகை செய்ய போவதற்கா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை நீ உடைந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவைக்கிற வாழ்க்கையில் நீ ஒருவேளை இடிந்து போயிருக்கலாம். ஒருவேளை பின்மாற்றத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறான். ஓ ரபா ஷகதுரபா கபோதுரபலபா. அவர் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறாரே. அதே தெய்வம் தான் இன்னைக்கு உங்களை நோக்கி வந்திருக்க, உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார், உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். மறுபடியும் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட என்றார், உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு எனக்காக நீ ஒப்பு கொடு, எனக்காக நீ ஓடு. ஒருவேளை நீ யோசிக்கொண்டு இருக்கலாம், நான் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேனே, எனக்கு எந்த பலனே இல்லைன்னு சொல்லிட்டு நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீ யோசித்து கொண்டு இருக்கிறது யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீ ஒருவேளை முறுமுறுத்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இனி காலம் செல்லாது, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. ஓ காலம் தாமதம் ஆனாலும் ஓ நான் உன்னை எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. ஓ உனக்காக நான் எழும்பி உனக்காக யுத்தத்தை செய்து நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. கர்த்தர் அநேகரோடு அநேகர் தோய்ந்து போயிருக்கிறீங்க, அநேகர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நன்றி இயேசுவா. ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க, நீ இழைப்படுவீராக. தாழ்த்துகிற வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வினர்களே கர்த்தரோடு தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் அநேகர் இன்னைக்கு விடுதலை தந்திருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை பாடல்கள் சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆராதனையில் நடுவில் ஸ்ட்ரக்காக இருக்கலாம், ஆராதனைக்கு ஒருவேளை உங்களோட ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒருவேளை வார்த்தையோடு பேசியிருக்கலாம். நீங்கள் பலப்படுங்க, வார்த்தை தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த வார்த்தையில் நீங்கள் பலப்படுங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நினைந்திருங்க. அநேகர் ஊழியர்கள் தொடர்ந்து ஆராதிப்பாங்க, நீங்களும் இணைந்து ஆராதிங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.